எழுத்தாளரும் விமர்சகருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா. ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். பாரதி கண்ட வள்ளுவர் எனும் தலைப்பில் என் பதிவினை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பாரதி கண்ட வள்ளுவர். பாரதத்தின் சாரதியாய் பாரதிதான் வந்தார். பைந்தமிழில் பல கவிதை பாங்குடனே பதித்தார். வள்ளுவரை உள்ளத்திலே ஒன்றித்தான் வைத்தார். வள்ளுவரின் வாசகத்தை வாகாக வடித்தார். வள்ளுவரின் வாசகத்தை வாகாக வடித்தார். யாமறிந்த புலவர்களில் வள்ளுவரையும் சொன்னார். யாமறிந்த புலவர்களில் வள்ளுவரையும் சொன்னார். தாமறிந்த குரலோடு தம் கருத்தை தந்தார். அக்கறையாய் பெண்களின் மேம்பாட்டை உணர்ந்து சக்கரவர்த்தினி இதழில் குரல் போல படைத்தார். சக்கரவர்த்தினி இதழில் பாரதியார் குரல் போல படைத்தார். பாரதி படைத்த குரல். பெண்மை அறிவுயர பீடுயரும் பெண்ணேதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவு உயர பீடுயரும் பெண்ணேதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு. எஞ்ஞான்றும் போற்றும் என்றென்றும் தானே பஞ்சாபி மாதுவெனும் கட்டுரையில் நன்கு அருமையான கருத்தோடு கல்வியைத்தான் நன்று திருக்குறளின் பற்றாலே குரல் வடிவில் தந்தார். பஞ்சாபி மாது எனும் கட்டுரையில் திருக்குறள் அமைப்பில் கல்வியை பற்றி பாரதி குரல் வடிவில் தந்துள்ளார். பஞ்சாபி மாது எனும் கட்டுரையில் திருக்குறள் அமைப்பில் கல்வியை பற்றி பாரதி குரல் வடிவில் தந்துள்ளார். வள்ளுவனை உலகினுக்கே தந்திட்ட நாடு தெள்ளு தமிழ் சொல்லாலே புகழ்ந்திடுவார் பாரு. வள்ளுவனை உலகினுக்கே தந்திட்ட நாடு தெள்ளு தமிழ் சொல்லாலே பாரதி புகழ்ந்திடுவார் பாரு. சீரோடு சிறப்பாக திருக்குறளை பற்றி பாரதிதான் தமிழ்ச்சாதி பாடலில்தாம் சொல்வார். சீரோடு சிறப்பாக திருக்குறளை பற்றி பாரதிதான் தமிழ்ச்சாதி பாடலில்தாம் சொல்வார். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகின் ஒளியாம். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகின் ஒளியாம் பாரதி சொல்வார். குறளின் குரலாக குரல் கொடுத்து ஒலித்தார். குறளின் குரலாக குரல் கொடுத்து ஒலித்தார். குரலைத்தாம் பொருத்தித்தாம் தம் படைப்பில் வைத்தார். உற்று நோக்கி பாரதியை பார்த்தாலே விளங்கும் உள்ளேதான் வள்ளுவர்தான் இருப்பதுதான் புரியும். உற்று நோக்கி பாரதியை பார்த்தாலே விளங்கும் உள்ளேதான் வள்ளுவர்தான் இருப்பதுதான் புரியும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. வள்ளுவரும் பாரதியும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு பதிவை தந்தார் தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.